ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியான அண்ட் சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். என்னோட மற்ற ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோடய சேனல் லிங்க் தரேன். நீ அதில் போய் நான் நிறையவே வந்து ரெசிபீஸ் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை, அதாவது ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது முழு சின்ன வெங்காயமே தான். ஸோ அரைக்க போகிறோன்றதுனால நான் முழுசாகவே இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து இது கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் வந்து இட்லி தோசைக்கெலாம் ரெடி பண்ணிடலாம். இது நல்லா வந்து வதங்கட்டும். நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 தக்காளி கிட்ட வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் தான். தக்காளி தொக்குன்றதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறாப்புல இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது தக்காளியை வந்து சேர்த்துடலாம். எல்லாம் அரைக்க போகிறோன்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக சைஸ்லேயே வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக தக்காளி தொக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அப்படியே வந்து விட்டுருவோம். பட் இதை வந்து அதே ஸ்டைலில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி சேர்க்குறதுனா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் எண்ணெயிலே கூட வரமிளகாய் இருந்ததுன்னா 2லேருந்து 3 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். பட் மிளகாய் இல்லாதனால நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வெறும் சில்லி பவுடர் மட்டும் வந்து நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும். அதனால் இதுவுமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து இப்போ வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ் அளவுக்கு தான் புளி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு உண்டான தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து தக்காளி தொக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்டியான வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான முறையில். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். தேங்க்யூ.